இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நண்டு ரசம் தான் பண்ண போகிறேன். ஊருக்கு போயிட்டு வந்துட்டு எல்லாருக்கும் பயங்கர கோல்டாக இருக்குது. அதனால சரி நண்டு ரசம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். ஸ்பூன் வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் ஒரு 4 பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு, இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். வதங்கிடுச்சு. இப்போ நான் நறுக்கி வச்சு இந்த தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பிள்ளைங்களுக்கெல்லாம் பயங்கர ஃபீவராக இருக்கிறதுனால இந்த நண்டு ரசம் வச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு கொத்தமல்லி விதையை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்குவோம். அப்புறம் நான் வந்து மிளகு, பெரிய ஜீரகம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்த பொடி, அதையும் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த வெங்காயம் தான் போடுறேன். நண்டு பண்ண லேட் ஆகிடுங்கிறதுனால நண்டை வந்து இதில் வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ அதை வந்து அதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போது நான் இவ்வளோ தான் நண்டு ஆட் பண்ண போகிறேன். இதில் ஆட் பண்ணிடுவோம். இப்போ நான் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வற்ற விடலாம். ரசம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இதான் நண்டு ரசம். இப்போ வந்து ரசம் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.